வணக்கம். நெருப்பு தமிழன். எடப்பாடி பழனிசாமியினுடைய தன்மான அரசியல். இந்த தன்மான அரசியல் எங்கே இருக்குது, எவ்வளவு விலை கொடுத்து வாங்கலான்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பாஸ். எத்தனை கிலோ இந்த தன்மானம் அப்படிங்கிறத பார்த்து கொஞ்சம் பக்குவமாக சொல்லுங்கள். கூவத்தூரில் நடந்த கூத்தம் அதற்கப்புறம் தவழ்ந்து ஊர்ந்து அப்படியே அம்மையார் சசிகலா காலை பிடிச்சி கதறி அப்படி முதலமைச்சராக வாங்கிட்டு தன்மானத்தால் இவர் அரசியல் கையில் எடுத்து இன்றைக்கி தன்மானத்தோடு இந்த கட்சியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாராம். என்னமோ இவர் எடப்பாடி பழனிசாமி என்னமோ எம்ஜிஆருக்கு பிறந்த மாதிரியும் இல்லை அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறந்த மாதிரியும் பேசிகிட்டு இருக்கிறாருங்க. என்னங்க அது பெரிய அநியாயமாக இருக்குது. 1972 உருவாக்கப்பட்ட எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியை இவர் எல்லாரையும் துரத்தி விட்டுவிட்டு இவர் ஒரு 50-60 பேருக்கு பொட்டியை கொடுத்துவிட்டு இவர் தன் கைவசப்படுத்தி வச்சுக்கிட்டு கட்சியை நான் தன்மானமாக வச்சுருக்கிறேன், என் கட்சி தான், எனக்கு ஆட்சியும் தேவையில்லை, அதிகாரமும் தேவையில்லை, எனக்கு கட்சி தன்மானத்தோடு இருக்கணும்னா நீ எதுக்கு அரசியலுக்கு வந்த? இப்போ நீ முதலமைச்சரை வாங்கும்போது எந்த தன்மானம் இருந்துச்சு? யாரு காலில் விழுந்த? எப்படி நீ அந்த அன்றைய காலங்களில் எல்லா எம்எல்ஏக்களோட ஆதரவு பெற்று எல்லாரும் காலில் கையில் விழுந்து எனக்கு ஆதரவு கொடுங்க முதலமைச்சர்னு சொல்லி இருந்துட்டு இன்னைக்கு டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு டெல்லியில் போய் ஒன்றுக்கு போகிறாங்க கூட டெல்லிக்கு போய் ஒன்றுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை பாரதிய ஜனதா அதிமுகவுக்கு வருதுன்னா இதற்கு வேறு தொழில் செய்யலாமே. ஒரு மாநிலத்தில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி எந்த ஒரு முடிவெடுக்கப்படுகின்ற ஒரு நிலையாக இருந்தாலும் இன்னைக்கு இங்கேருந்து அங்கே போகிறாங்களே, இதுக்கு விபச்சார தொழில் செய்யலாமே அதிமுக இருக்கிறவங்க போகிறான். இதுக்கு பதில் சொல்லுங்கள். எவனா ஒரு மானமுள்ள தன்மானமுள்ள ஒரு அரசியல்வாதி ஒருத்தன் பதில் சொல்லுங்கள் பாஸ். லேடியா மோடியான்னு கேட்ட ஒரு அம்மையார் இரும்பு பெண்மணி எங்கே? இவனுங்க வேட்டியை கட்டுவதற்கு தகுதி இல்லாமல் இருக்கிறவனுங்க எங்கே? உண்மையை நான் உறக்க சொல்கிறேன், பதிலை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன். தமிழனாக வாழ்வதே லட்சியம்.